உங்களுக்கு ஐபிஆர் கால் ஒன்று வந்திருக்கு ஓகேங்களா? அந்த கால் வரதே எனக்கு தப்பு. மொபைல் நம்பர்ல இருந்து ட்ராய் ரூல்ஸ் பிரகாரம் இந்த மாதிரி கால் பண்றது இல்லீகல். டியர் டெலிமார்க்கெட்டர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ஆப்பு வைக்க போகுது. வணக்கம். உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி கேட்டட் கம்யூனிட்டி வீடுகள் நம்ம ஷோலிங்கநல்லூர்ல வாங்க ஆசையா? மேலும் தகவலுக்கு எண் 1 அழுத்தவும். ஹலோ வணக்கம் சார். சார் நம்ம ஷோலிங்கநல்லூர் டு பெரும்பாக்கம் லொகேஷன்ல நியூ அபார்ட்மெண்ட் சேல்ஸ் ஒரு கால் ஒன்று வந்திருந்ததுங்களா? ஆமா, பேஸ் பண்ணி டீடைல் கொடுக்க சார் கால் பண்ணியிருக்கோம். சரி, அதுக்கு முன்னாடி சில டீட்டெயில் எனக்கு தேவைப்படுது. என் நம்பர் எங்க இருந்து எடுத்தீங்க? சார் இது பார்த்தீங்கன்னா நீங்க அபார்ட்மெண்ட் ஏன்னா என்கொயரி பண்ணியிருந்தீங்களா? இல்லையே. இல்லை சார், இது வந்து ஓல்டு டேட்டா பேஸ் வந்து உங்க நம்பர் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் நீங்க என்ன ஆட் கிளிக் பண்ணி பார்த்துருப்பீங்க, அது பேஸ் பண்ணி நம்பர் எடுத்திருக்காங்க. சரி, ட்ராய் ரூல் லிஸ்ட் பிரகாரம் நான் டிஎன்டில நம்பர் கொடுத்துருக்கேன். அதையும் மீறி நீங்க எப்படி கால் பண்றீங்க? இல்ல சார், இது வந்து இப்போ உங்களுக்கு ஐபிஆர் கால் ஒன்று வந்திருக்கு ஓகேங்களா? சிஸ்டமேட்டிக் ஐவிஆர் கால் வரதே தப்பு. ட்ராய் ரூல் லிஸ்ட் பிரகாரம் நான் டிஎன்டி ஆக்டிவேட் பண்ணிருக்கேன்ல, எப்படி நீங்க எனக்கு கால் பண்ணலாம்? இல்ல சார், நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணல ஓகேங்களா? உங்களுக்கு ஐபிஆர் கால் ஒன்று வந்திருக்கு ஓகேங்களா? அந்த கால் வரதே எனக்கு தப்பு. மொபைல் நம்பர்ல இருந்து ட்ராய் ரூல்ஸ் பிரகாரம் இந்த மாதிரி கால் பண்றது இல்லீகல். பழைய நம்பர்ல தான் கால் பண்ணி நீங்க டார்ச்சர் பண்றீங்க. பார்த்தா புது நம்பர் வாங்கி இதுலயும் கால் பண்ணி டார்ச்சர் பண்றீங்க. டிஎன்டி ஆக்டிவேட் பண்ணிருக்கேன்ல, நீங்க செக் பண்ண மாட்டீங்க? பிரதர், எங்களுக்கு வந்து அந்த டிஎன்டி ஆக்டிவேட் நம்பர்ல எங்களுக்கு காட்டாது ஓகேங்களா? உங்களுக்கு காட்டாதுன்னா என் தப்பு கிடையாது. டிஎன்டி ஆக்டிவேட் பண்ணாலே ரூல் லிஸ்ட் பிரகாரம் நீங்க என் நம்பர் கால் பண்றது தப்பு, சரிங்களா? ஓகே பிரதர், கரெக்ட். நான் பண்ணது தப்பு தான் ஓகேங்களா? தூங்கிட்டு இருக்கேன் நான். உங்ககிட்ட பேசணும் எனக்கு என்ன அவசியம் இருக்கு? எத்தனை பேர் கால் பண்ணி இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்றீங்க? நீங்க ஒரு ஆள் கிடையாது. கேக்குறேன்ல, நான் கேக்குறேன்ல பாத்தீங்களா? சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. லிசன் பண்ணு. என்ன லிசன் பண்ணு? உங்களுக்கு ஐபிஆர் கால் ஒன்று வந்திருந்ததுங்களா? ஆமா. எதுக்கு நீங்க தேவையில்லாம 1 பிரஸ் பண்ணீங்க? ஒன்னா நம்பர் நான் தான் அழுத்தினேன். நீங்க யாரு எங்க இருந்து கால் பண்றீங்க டீட்டெயில் கேக்குதான். நான் நம்பர் அழுத்தினேன். நேத்து கால் வந்தது, சரி போனா போதுன்னு விட்டுட்டேன். இன்னைக்கு நான் தூங்கிட்டு இருக்கேன். எங்க இருந்து என் நம்பர் எடுத்தீங்க? இன்னைக்கு அதே மாதிரி கால் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? நம்பர் கொடுத்தேன் நான் உங்களுக்கு கால் பண்ண சொல்லி. உங்க நம்பர் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இப்போ வார்னிங் மெசேஜ் வரும் பாருங்க உங்களுக்கு 2-3 நாளுக்கு அப்புறம். தாராளமா பிரதர், தேங்க்யூ. கேட்டிங்களா? எவ்வளோ திமிரா பேசுகிறான் பாருங்க. ஐவிஆர் கால் பண்ணுறதே தப்பு, இதில் ஏன் தேவையில்லாத நீங்கள் ஒன்று எடுத்துறீங்கன்னு கேட்குறான். இந்த மாதிரி கால் வரக்கூடாது தான் நம்ம டிஎன்டி ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம், டூ நாட் டிஸ்டர்ப். அப்பயும் கால் பண்ணி நம்மளை சாவடிக்கிறாங்க. இவங்க கிட்ட தயவு செய்து கால் பண்ணாதீங்கன்னு கெஞ்சியும் பார்த்துட்டேன், கேவலமாக திட்டியும் பார்த்துட்டேன், போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டேன். அப்பயும் பயப்பட மாட்டானுங்க. புது நம்பரும் மாற்றி பார்த்துட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நம்பருக்கும் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணானுங்க. எமர்ஜென்சியாக டிரைவிங்ல இருக்கும்போது கால் பண்ணுறானுங்க, ஒர்க்கில் பிஸியாக இருக்கும்போது கால் பண்ணுறானுங்க, டயர்டில் தூங்கும் போது கால் பண்ணுறானுங்க, ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சியாக இருப்போம் அப்போ கால் பண்ணுறாங்க. இப்படி எல்லா டைமும் நம்மளை கால் பண்ணி இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் இனி அது நடக்காது. இந்த மாதிரி கால் பண்ணுற டெலிமார்க்கெட்டர்ஸோட நம்பரை பேன் பண்ணுற அளவுக்கு நான் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இது வரைக்கும் 40க்கும் மேற்பட்ட டெலிமார்க்கெட்டர்ஸோட நம்பருக்கு ஆப் வச்சிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்த சில கம்ப்ளைண்ட்டோட ரிசல்ட் பாருங்க. இது பாருங்க, இந்த நம்பர் பாருங்க, வார்னிங்னு இவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு 6 மாதம் வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நம்பர் பாருங்க, 1 மாதம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மெத்தட் எப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இனிமேல் டெலிமார்க்கெட்டர்ஸோட கால் உங்களுக்கு வராது. சில பேர் ட்ரூ காலர் யூஸ் பண்ணுவீங்க, பட் இந்த மெத்தட் அதுக்கும் மேலே. ஃபர்ஸ்ட் உங்க கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி உங்க நம்பருக்கு ஃபுல்லி டிஎன்டி, அதாவது டூ நாட் டிஸ்டர்ப், ஃபுல்லா ஆக்டிவேட் பண்ண சொல்லுங்க. விஐ ஏர்டெல் இது ரெண்டுத்துக்கும் நம்பர் 198, ஜியோக்கு நம்பர் 199. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி டூ நாட் டிஸ்டர்ப் ஆக்டிவேட் பண்ணிருங்க, ஃபுல் மோட். நம்ம பார்க்க போற மெத்தடுக்கு டிஎன்டி கன்ஃபார்மா ஆக்டிவேட் பண்ணிருக்கணும். ஒருவேளை கஸ்டமர் கேர் கால் பண்ண முடியலன்னா எஸ்எம்எஸ் ஃபார்மேட் சொல்றேன். மெசேஜ்ல போயிட்டு 1909 இந்த நம்பருக்கு ஃபுல்லி பிளாக் அப்படின்னு டைப் பண்ணிருங்க. எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். FULLY BLOCK கேபிட்டல் லெட்டர்ல டைப் பண்ணி 1909க்கு மெசேஜ் பண்ணிருங்க. உங்களுக்கு ஒரு ரிப்ளை மெசேஜ் வரும். டூ நாட் டிஸ்டர்ப் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்க. 24 ஹவர்ஸ் கழிச்சும் உங்களுக்கு டெலிமார்க்கெட்டர்ஸ் கிட்ட இருந்து கால் வரும். சில பேர் பல வருஷமா டூ நாட் டிஸ்டர்ப் ஆக்டிவேட் பண்ணிருப்பீங்க, அவங்களுக்கும் டெலிமார்க்கெட்டர்ஸ் கிட்ட இருந்து கால் வரும். இப்பதான் அவங்களுக்கு ஆப் வைக்க போற அந்த மெத்தட் என்னன்னு பார்க்க போறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம பார்க்க போற கம்ப்ளைண்ட் கரெக்டா வேலை செய்யணும்னா டெலிமார்க்கெட்டர்ஸ் கிட்ட இருந்து வர காலை நம்ம கண்டிப்பா அட்டன் பண்ணிருக்கணும். ட்ரூ காலர் பார்த்து இது ஸ்பேம் கால் அப்படின்ட்டு அட்டன் பண்ணாம விட்டுறாதீங்க. அட்டன் பண்ணாம இருந்தா நம்மளால கம்ப்ளைண்டே பண்ண முடியாது. ஸோ அட்டன் பண்ணுங்க, வர காலை அட்டன் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 செகண்ட் அவங்க பேசுவாங்க, அவங்க எது பேசினாலும் ரிப்ளை பண்ணாதீங்க. 2 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு கட் பண்ணிருங்க. இந்த டைமிங் போதும். இதை வச்சு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஜியோல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க மொபைல்ல பிளே ஸ்டோர்ல போயிட்டு மை ஜியோ ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதும் உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். எந்த நம்பர் நீங்கள் டிஎன்டி ஆக்டிவேட் பண்ணீங்களோ அந்த நம்பர் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஜென்ரேட் ஓடிபி. இந்த மாதிரி மெசேஜ்லாம் அலோ கேட்கும், அலோ கொடுக்க தேவையில்ல, டினை கொடுத்துருங்க. ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு ஆனதும் இது மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் இந்த பர்மிஷன்லாம் கொடுக்காதீங்க, டைரெக்டாக மேலே எக்ஸ் அழுத்தி க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இங்கே மேலே போய் சர்ச்சில் போயிட்டு டிஎன்டி அப்படின்னு டைப் பண்ணி டன் கொடுத்தீங்கன்னா பாருங்க, டூ நாட் டிஸ்டர்ப் இருக்கா, இந்த டூ நாட் டிஸ்டர்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இது பாருங்கள், நான் எஸ்எம்எஸ் பண்ணிட்டதுனால ஃபுல்லி பிளாக்டுன்னு இருக்குது. இப்போ இதே மாரி நமக்கு கால் வருது. அப்போ என்ன பண்ணணும்னா கம்ப்ளைண்ட் போயிடணும்.
கம்ப்ளைண்ட் போயிட்டு யூசிசி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் இதில் இந்த இடத்துல உங்கள் நம்பர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன். உங்களுக்கு அவங்க எப்படி கால் பண்ணான்னு கேட்குறாங்க. வாய்ஸ் கால், எஸ்எம்எஸ். இந்த எஸ்எம்எஸ் எப்படி பிளாக் பண்ணுறதுன்னு தெரியல, அது தெரிஞ்ச பிறகு நான் தனியாக வீடியோ போடுறேன். இப்போ வாய்ஸ் கால் மட்டும் பார்க்கலாம். வாய்ஸ் கால் பண்ணாங்களா, எதுக்கு நீங்க தேவையில்லாம ஒன் பிரஸ் பண்ணீங்க? இல்லை ஆட்டோ டயலர் கால் வித் ப்ரீ ரெக்கார்டட் அப்படின்னு. இது என்னன்னா வணக்கம், உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி கேட்டட் கம்யூனிட்டி உங்களுக்கு ஒரு நம்பர்லேருந்து கால் வரும், அட்டன் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி ரெக்கார்டட் வாய்ஸ் பேசும். மேக்ஸிமம் வாய்ஸ் கால் இல்லைன்னா ஆட்டோ டயலர் வித் ப்ரீ ரெக்கார்டட், இந்த 2 ஆப்ஷன் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை இந்த ரோபோ கால், லைவ் ஏஜென்ட் இதெல்லாம் வேணாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வாய்ஸ் கால் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே என்டர் நம்பர் ஃப்ரம் விச் யூசிசி இஸ் ரிசீவ்ட் அப்படி இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு கால் பண்ணாங்க இல்லைங்களா டெலிமார்க்கெட்டர்ஸ், அவங்க நம்பரை இங்கே கால் லாகில் போய் காப்பி பண்ணி அந்த நம்பரை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே ரெஃபர்டு காண்டாக்ட் நம்பர் இருக்குது இல்லைங்களா இன் மெசேஜ், இது வேணாம், இந்த ஆப்ஷனை விட்டுருங்க, அது தேவையில்லை. அடுத்து செலக்ட் கேட்டகரி. இந்த செலக்ட் கேட்டகரியில் உங்களுக்கு பேங்கிங் சம்மந்தமாக, இன்சூரன்ஸ் சம்மந்தமாக கால் பண்ணாங்கன்னா இந்த ஆப்ஷன் கொடுங்க. ரியல் எஸ்டேட் சம்மந்தமான ரியல் எஸ்டேட் கொடுங்க. எஜுகேஷன் சம்மந்தமாக கால் பண்ணால் எஜுகேஷன் கொடுங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரியல் எஸ்டேட் கொடுக்குறேன். அடுத்தது செலக்ட் டேட் ஆஃப் யூசிசி, எந்த டேட்டில் அவங்க கால் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு டெலிமார்க்கெட்டர்ஸ் எந்த டேட்டில் கால் பண்ணியிருக்காங்களோ அந்த டேட்லேருந்து 3 நாளுக்குள்ளே நம்ம இந்த கம்ப்ளைண்ட்டை பண்ணி ஆகணும். நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு இன்னைக்கு கால் வருதுன்னா இன்றைக்கே நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். நீங்களும் உங்களுக்கு வந்த டேட்டை அங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அவங்கள பற்றி சில வேர்ட்ஸ் டைப் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, தே காலிங் ஃப்ரம் சம் ரியல் எஸ்டேட் கம்பெனி. ஒருவேளை அவங்க கம்பெனி நேம் சொன்னாங்கன்னா கம்பெனி நேமே இங்கே நான் டைப் பண்ணுவேன். பட் ஐ ஆம் நாட் அ கஸ்டமர் டு தேம், அவ்வளோதான். டைப் பண்ணி கீழே இங்கே சப்மிட் இருக்கு இல்லைங்களா, சப்மிட் கொடுத்துருவேன். சப்மிட் கொடுத்த பிறகு உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும், அவ்வளோதான். உங்கள் கம்ப்ளைண்ட் இப்போ ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஜியோ ஆப் மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இந்த கம்ப்ளைண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஏர்டெல் அண்ட் விஐ கஸ்டமருக்கு அவங்க ஆப் மூலமாக எப்படி இந்த கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஏர்டெல் கஸ்டமர் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆனதும் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண இதுலேயும் மொபைல் நம்பர் கேட்கும். டூ நாட் டிஸ்டர்ப் ஆக்டிவேட் பண்ண அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள். ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணி லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணி என்டர் ஆனோன்னே இந்த கான்டாக்ட்லாம் அலோ கேட்கும். அலோ கொடுக்க தேவையில்லை, எல்லாத்துக்குமே டினை கொடுத்துருங்க. பர்மிஷன் அலோ பர்மிஷன் கொடுக்காதீங்க. மேலே எக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை கொடுத்துருங்க. இந்த ப்ரீபெய்ட் 1.2 GB இப்படி டேட்டா காட்டுது பாருங்கள், டெய்லி டேட்டா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்படி கீழே வாங்க. கீழே இந்த ஷார்ட் கட் காட்டுது இல்லைங்களா, இதில் மோர் அழுத்துங்க. மோர் அழுத்துனா இங்கே பாருங்கள் டிஎன்டின்னு கடைசியில் இருக்குது, டிஎன்டி அழுத்துங்க. டிஎன்டி அழுத்திட்ட பிறகு இப்போ உங்கள் நம்பர் டிஎன்டி ஆக்டிவேட்டில் இருக்கான்னு பார்க்குறது இங்கே டிஎன்டி மேனேஜ்னு இருக்குது பாருங்கள், இதை அழுத்துனீங்கன்னா உங்கள் நம்பர் பாருங்கள் பிளாக் ஆல் அதில் மார்க் பண்ணியிருக்கீங்களா இன்டூ. ஸோ உங்கள் நம்பர் டிஎன்டி ஆக்டிவேட்டில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ டெலிமார்க்கெட்டர்ஸோட நம்பரை எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தா இந்த கம்ப்ளைண்ட்டுன்னு இருப்பாருங்க பக்கத்தில் டெல்லஸ், அதை அழுத்துங்க. அழுத்திட்டு இதில் அவங்க உங்களுக்கு வாய்ஸ் கால் பண்ணாங்கன்னா வாய்ஸ் கால் கொடுங்க. எதுக்கு நீங்க தேவையில்லாம ஒன் பிரஸ் பண்ணீங்க? கம்ப்யூட்டர் ரெக்கார்ட் கால் வந்தால் வணக்கம், உங்க மனசுக்கு பிடிச்ச ஆட்டோ டயல் ரெக்கார்ட் கொடுங்க. நான் இப்போ வாய்ஸ் கால் கொடுக்குறேன். கொடுத்துட்டு செலக்ட் கேட்டகரி. அந்த ஜியோ ஆப்பில் பார்த்த மாதிரி இதுலேயும் கேட்டகரி காமிக்கும். இதில் எந்த கேட்டகரியோ கொடுங்க. இதில் நம்ம இன்சூரன்ஸ் கொடுப்போம். என்டர் கான்டாக்ட் நம்பர். இதில் உங்களுக்கு கால் வந்தது இல்லைங்களா, அந்த நம்பரை கால் லாகில் போய் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ரெஃபர் நம்பர் இருக்கும், அது வேணாம், அது விட்டுருங்க. டிஸ்கிரைப் த கண்டென்ட், அவங்க என்ன பேசுனாங்களோ இல்லை உங்களுக்கு என்ன இந்த கால் பற்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை இங்கே டைப் பண்ணுங்கள். தே ஃப்ரம் சம் இன்சூரன்ஸ் கம்பெனி பட் ஐ எம் நாட் அ கஸ்டமர் டு தேம் டைப் பண்ணிவிட்டு இங்கே டேட் கேட்குறாங்க பாருங்க. உங்களுக்கு டெலிமார்க்கெட்டர்ஸ் எந்த டேட்டில் கால் பண்ணியிருக்காங்களோ அந்த டேட்லேருந்து 3 நாளுக்குள்ளே நம்ம இந்த கம்ப்ளைண்ட்டை பண்ணி ஆகணும். நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு இன்னைக்கு கால் வருதுன்னா இன்றைக்கே நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். இல்லை இன்றைக்கி டேட்னா இன்றைக்கி April 22, 2024 கொடுத்துட்டு இங்கே டைம் கேட்குறாங்க. ஜியோ ஆப்பில் டைம் கேட்கல, இதில் டைம் கேட்குறாங்க. ஸோ எந்த டைமில் அவங்க உங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்கன்றத கால் லாகில் போய் பாருங்கள். இப்போ மார்னிங் 11 o'clockனா 11:00 11 o'clock கால் பண்ணியிருக்காங்க, நான் டைம் கொடுத்துட்டேன். ஆல்டர்னேட் மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் ஆப்ஷன் தான், விருப்பப்பட்டால் கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க. அடுத்து கீழே சப்மிட் கொடுத்துங்க, அவ்வளோதான். இந்த ஏர்டெல் ஆப் மூலமாக நீங்கள் டெலிமார்க்கெட்டர்ஸோட நம்பரை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க. அடுத்து விஐ பார்ப்போம். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு விஐ ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்துட்டு இதுலேயும் மொபைல் நம்பர் கேட்கும். டூ நாட் டிஸ்டர்ப் ஆக்டிவேட் பண்ண மொபைல் நம்பரை இதில் கொடுங்க. கொடுத்துட்டு ஓடிபி கேட்கும். ஓடிபி என்டர் பண்ணி லாகின் கொடுத்துருங்க. கீழே பாருங்கள் விஐ அக்கௌண்ட் இருக்கா, அதை அழுத்துங்க. அழுத்துட்டு கடைசியில் போங்க. கடைசியில் போனால் மோர் சர்வீஸில் கீழே 2வது ஆப்ஷன் டூ நாட் டிஸ்டர்ப் இருக்கா, அதை அழுத்துங்க. அழுத்திட்டு இந்த நம்பரில் நான் டிஎன்டி ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல் டிஎன்டி ஆக்டிவேட்டில் இருக்கு மேலே காட்டுது. இப்போ கீழே பாருங்கள் கடைசி ஆப்ஷன் கெட்டிங் அலர்ட்ஸ் ஈவன் ஆஃப்டர் ஃபார் டிஎன்டி. ஸோ டிஎன்டி ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு கால் வருதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னா ரிஜிஸ்டரியா கம்ப்ளைண்ட், அதை எடுத்து இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் இருக்கணும். அடுத்தது அவங்க வாய்ஸ் கால் பண்ணியிருக்காங்கன்னா வாய்ஸ் கால் அழுத்திருங்க. எதுக்கு நீங்க தேவையில்லாம ஒன் பிரஸ் பண்ணீங்க? வாய்ஸ் கால் அழுத்திட்டு உங்களுக்கு வந்து அந்த டெலிமார்க்கெட்டர் நம்பரை இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல அவங்க என்ன பேசுனாங்களோ இல்லை உங்களுக்கு என்ன இந்த கால் பற்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை இங்கே டைப் பண்ணுங்கள். தே ஃப்ரம்
இன்சூரன்ஸ் கம்பெனி பட் ஐ எம் நாட் அ கஸ்டமர் டு தெம். நான் எப்பயுமே இது ஒரே டெம்ப்ளேட் தான். ஐ எம் நாட் அ கஸ்டமர் டு தெம் போட்டுருவேன். போட்டு இந்த ரெஃபர்டு டெலிஃபோன் நம்பர் இல்லைங்களா, அது வேணாம், அது விட்டுருங்க. டேட் கேட்குறாங்க. உங்களுக்கு டெலிமார்க்கெட்டர்ஸ் எந்த டேட்டில் கால் பண்ணியிருக்காங்களோ அந்த டேட்லேருந்து 3 நாளுக்குள்ளே நம்ம இந்த கம்ப்ளைண்ட்டை பண்ணி ஆகணும். நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு இன்னைக்கு கால் வருதுன்னா இன்றைக்கே நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். இன்னைக்கு ஏப்ரல் 22 கொடுத்துட்டேன். மண்டே 22 எடுத்து கொடுத்துட்டேன். அது டைப் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்தலைங்களா, அதனால் பேங்கிங் இன்சூரன்ஸ் இது ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த கீழே இந்த டெக்ஸ்ட் கார்டு பாருங்கள், அதே டெக்ஸ்ட்டை அப்படியே டைப் பண்ணுங்கள். இது எதுக்குன்னா, நம்ம மனுஷனா ரோபோவான்னு செக் பண்ணுறாங்களாம்மா. இதில் இருக்கிறத அப்படியே டைப் பண்ணுறோமா, நம்ம கரெக்டாக எழுதிட்டோம்னா நம்ம ரோபோ இல்லையாமா, அது கேட்குறாங்க. ஸோ நம்ம கரெக்டாக எழுதிடுவோம். எழுதிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த பிறகு அவ்வளோதான், கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். இப்போ 3 நெட்வொர்க் மூலமாக டெலிமார்க்கெட்டர்ஸோட நம்பரை எப்படி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த கம்ப்ளைண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ட்ராய்னு சொல்லுவாங்க. இவங்க தான் நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் நெட்வொர்க்ஸ்க்கு லா மூலமாக ரெகுலேட் பண்ணுறாங்க, அதாவது ஒழுங்குமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. இவங்க டெலிமார்க்கெட்டர்ஸ்க்குன்னு தனியாக ரூல்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ரூல்ஸை டெலிமார்க்கெட்டர்ஸ் ஃபாலோ பண்ணி ஆகணும். அதில் இருக்க மொதல் ரூல்ஸ், டெலிமார்க்கெட்டர்ஸ் யூஸ் பண்ணுற நார்மல் மொபைல் நம்பர்லேருந்து ப்ரொமோஷன் கால் நமக்கு பண்ணவே கூடாது, அது இல்லீகல். அப்படி டெலிமார்க்கெட்டர்ஸ் ப்ரொமோஷன் கால் பண்ணணும்னா ட்ராயில் ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த ரெஜிஸ்டர் ஃபார்மாலிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ட்ராய் டெலிமார்க்கெட்டருக்குன்னு தனியாக ஒரு நம்பர் தருவாங்க. அந்த நம்பர் நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் மாதிரி 976 இந்த மாதிரிலாம் ஆரம்பிக்காது, 8 இந்த மாதிரிலாம் ஆரம்பிக்காது, 1ல் ஆரம்பிக்கும். அந்த நம்பர்லேருந்து தான் டெலிமார்க்கெட்டர்ஸ் நமக்கு ப்ரொமோஷன் கால் பண்ணணும். பட் டெலிமார்க்கெட்டர்ஸ் ட்ராய் கொடுத்த அந்த நம்பர் வச்சு கூட நமக்கு டேரெக்டாக கால் பண்ண முடியாது. இங்கே தான் ட்ராய் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன பாருங்க, டூ நாட் டிஸ்டர்ப் கண்டிப்பாக ஆக்டிவேட் பண்ணணும். அதுதான் இங்கே ட்விஸ்ட். ஒன்ஸ் டெலிமார்க்கெட்டர்ஸ் நம்ம நம்பருக்கு கால் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, நம்ம நம்பரை அவங்களுக்கு கொடுத்த வெப்சைட்ல செக் பண்ணணும். இந்த கஸ்டமர் டிஎன்டி ஆக்டிவேட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணணும். நம்ம இப்போ ஆக்டிவேட் பண்ணிட்டோம் இல்லைங்களா, ஸோ அங்கே செக் பண்ணும்போது நம்ம நம்பர் டூ நாட் டிஸ்டர்ப் ஆக்டிவேட் பண்ணிருக்கோன்னு வரும். ஆக்டிவேட் பண்ணிருக்கோன்னு வந்துருச்சுன்னா நமக்கு அவங்க ட்ராய் கொடுத்த நம்பர்ல இருந்து கூட கால் பண்ணக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வெப்சைட் காட்ட பாருங்க, நம்மளே செக் பண்ணலாம். குரோம்ல போயிட்டு செக் டிஎன்டி ஆக்டிவேட் ஸ்டேட்டஸ், இந்த வெப்சைட் போயிட்டு இங்கே மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்க. +91 கொடுத்து மொபைல் நம்பர் கொடுங்க. ஐ எம் நாட் அ ரோபோட் கொடுத்துட்டு இது மாதிரி கேட்கும். இதெல்லாம் ஓகே கொடுத்தோம்னா டிராஃபிக் லைட் கொடுத்துட்டு செக் டிஎன்டி ஸ்டேட்டஸ் பாருங்கள், ரிஜிஸ்டர்னு இருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம அந்த வெப்சைட்டில் பார்த்தோம் பாருங்க, ரிஜிஸ்டர்னு வந்ததா, இது மாதிரி ரிஜிஸ்டர்னு வந்தால் நம்ம நம்பருக்கு அவங்க கால் பண்ணவே கூடாது. ஸோ இவ்வளோ நம்ம பார்த்ததுலேருந்து ஒரு விஷயம் நோட் பண்ணி பாருங்க, நமக்கு வந்த எல்லா டெலிமார்க்கெட்டர்ஸ் காலும் இல்லீகல் தான். இவ்வளோ நாள் நமக்கு கால் பண்ண டெலிமார்க்கெட்டர்ஸ் யாருமே லீகல் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணவே இல்லை, எல்லாமே இல்லீகல் தான். ஏன்னா ட்ராய் கொடுத்த நம்பர்லேருந்து அவங்க கால் பண்ணலை. ஏன்னா ட்ராயில் அவங்க ரிஜிஸ்டரே பண்ணலை. ட்ராய் நார்மல் மொபைல் நம்பர்லேருந்து காலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நார்மல் மொபைல் நம்பர்லேருந்து தான் கால் பண்ணுறாங்க, அதுவே இல்லீகல் தான். டூ நாட் டிஸ்டர்ப் நம்ம ஆக்டிவேட் பண்ணாலும் அதை செக் பண்ணாமல் கால் பண்ணுறாங்க. நம்ம நம்பரை எங்கேயோ இருந்து காசு கொடுத்து வாங்கி அதை வச்சு தான் நம்ம கால் பண்றாங்க. இப்போ நம்ம அந்த நம்பரை காப்பி பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த நம்பரை நம்ம சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன பண்ணுவாங்கன்னா செக் பண்ணுவாங்க. இல்லீகலா இது மாதிரி ப்ரொமோஷன் கால் பண்ணிருக்காங்களான்னு செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும்போது அது உண்மையா இருந்தா அவங்க நம்பருக்கு ஃபர்ஸ்ட் வார்னிங் மட்டும் அனுப்புவாங்க. இது பாருங்க, இந்த நம்பர் பாருங்க, வார்னிங்னு உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த வார்னிங்கும் மீறி அவங்க திருப்பி ப்ரொமோஷன் கால் பண்ணாங்கன்னா அந்த நம்பருக்கு 1 மாசத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் ஒரு நாளைக்கு 20 கால் தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த நம்பருக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு 6 மாசம் வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நம்பர் பாருங்க, 1 மாசம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மீறி அவங்க ப்ரொமோஷன் கால் பண்ணாங்கன்னா அந்த நம்பரை 2 வருஷத்துக்கு பிளாக் பண்ணிடுவாங்க. 2 வருஷத்துக்கு அந்த நம்பர் யூஸ் பண்ணவே முடியாது. தென் அவங்க ஐடியை வச்சு புதுசா ஒரு நம்பரும் வாங்க முடியாது. ஏன்னா அவங்க யூஸ் பண்ற ஐடியாவும் பிளாக் பண்ணிடுவாங்க, பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க ஐடியை வச்சு புது நம்பரும் வாங்க முடியாது, ஆல்ரெடி அவங்க யூஸ் பண்ண நம்பர் வச்சு புதுசா காலும் பண்ண முடியாது. இந்த மெத்தட் தான் லாஸ்ட் 1 இயரா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மெத்தட் ஆக்சுவலா நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோ மூலமா இந்த மெத்தடை நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு வர டெலிமார்க்கெட்டர்ஸ் நம்பரை தொடர்ந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண ஒரு லெவலுக்கு மேல டெலிமார்க்கெட்டர்ஸ் கிட்ட எந்த நம்பருமே இருக்காது. ஏன்னா எல்லா நம்பரும் பிளாக் பண்ணிருப்பாங்க. ஸோ நமக்கு கால் பண்ணவே முடியாது. இந்த மெத்தட் தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நாளைக்கு 5ல இருந்து 10 கால் வரும். போக போக இனிமே அன்னோன் நம்பர் வந்து அட்டனே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு விட்டுட்டேன். பட் சில டைம்ல எனக்கு தெரிஞ்சவங்களாம் அன்னோன் நம்பர்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. அதையும் டெலிமார்க்கெட்டர்ஸ் நம்பர் அட்டன் பண்ணாம விட்டுட்டேன். நான் அட்டன் பண்ணாம விட்டதுனால எனக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த மெத்தடை நான் கண்டுபிடிச்சு ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் இப்போ எனக்கு கால்ஸ் அந்த அளவுக்கு வரதே கிடையாது. அப்படியே வந்தாலும் மாசத்துக்கு 1 கால் 2 கால் வருது. அதையும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன், அந்த நம்பரும் பிளாக் ஆயிருது. அதுக்கப்புறம் எனக்கு கால் வரது கிடையாது. ஸோ நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு கால் போக போக குறையிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ட்ராய் டிஎன்டி 3.1 ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் மூலமா கூட இந்த கம்ப்ளைண்ட் ஈஸியா பண்ணலாம். பட் அந்த ஆப் நம்ம கான்டாக்ட் ஹிஸ்டரி, மெசேஜ் இதெல்லாம் ரீட் பண்ண சொல்லி பர்மிஷன் கேட்கறாங்க. அதனால தான் அந்த ஆப் பத்தி நான் அந்த வீடியோல சொல்லல. ஃபியூச்சர்ல உங்களுக்கு தேவையான நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க. என்ஜாய் யுவர் லைஃப்.